மெட்ரோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற நிறைய ஜோதிடர்களை பார்க்குறோம். அந்த வகையில் நம்மளுடைய மன்னார்குடி ஐயாவை மீண்டும் சந்திக்க வந்திருக்கோம். புலவர் நாகராஜன் ஐயாவை நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய அருள்வாக்கு மூலயமா எங்கெங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு, வீட்டில் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை விபூதியை வச்சு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட நம்ம தான் ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்கோம், விபூதி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழியும் வச்சிருக்கோம். ஸோ ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அழகா நடக்குது. அதுக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஸோ அதுக்கான பலன்கள் நிறைய பேர் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஐயாவை ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மன்னார்குடியிலேருந்து பக்கம் பெருமானம் பக்கம் மண்ணுக்கு உண்டான் அங்கேருந்து வந்திருக்கீங்க. கிராமத்துல இருந்து மண்ணை உண்டான். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய மக்கள் பயன்பெற்று இருக்காங்க ஐயா. ஆமா. சோ மீண்டும் மெட்ரோ விப் சேனலுக்கு வந்திருக்கீங்க. நம்மளுடைய பக்தி தமிழ் நேயர்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. சோ மார்ச் மாசம் சனி பயிற்சி ஆகுறாரு. சோ 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் பண்ணலாம், என்ன அதிர்ஷ்ட மழைகள் இருக்கு, அந்த மாதிரி யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பா. ராசி தனுசு ராசி ஆமா இருக்கிறோம். எப்படி இருக்க போகுது, இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்க போறாரு, பொன் பொருள் தானம் இதெல்லாம் உண்டா எப்படின்றத பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் வாத்தியாரா இருப்பாங்க. ஆம்பளையில் ஆண்மகனாக இருந்தால் வாத்தியார் வேலை, காவல் அதிகாரிகள், பெருமுடியான ஒரு அரசியல்வாதிகள், பெரும்பாலும் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் தனுசு ராசியில் தான் ஒன்றியமே அதிகமாக இருப்பாங்க. எங்கெங்கே ஒன்றியம் இருக்காங்கன்னு கேட்டால் அது தனுசு ராசி மூல நட்சத்திரமாக இருக்கும், இல்லைன்னா பூராடமாக இருக்கும். பூராடமெல்லாம் சுக்கிரனுடைய வீடு தானே. பூராடம் சுக்கிரனுடைய வீடு. அவன் சும்மா இருக்க மாட்டான், தூக்கி விட்டுட்டு தான் அவன் படிப்படியாக கொண்டு வசக்க வச்சிருவான். அதனால அந்த தனுசியில் பிறந்தவர்கள் தான் அரசியல்வாதி முக்கால்வாசி இருப்பாங்க. நீங்கள் எடுத்து எல்லாரையும் எண்ணி பாருங்க, அரசியலுக்குள்ள பூந்து முக்கால்வாசி தனுசில தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த தனுசு என்பது நட்சத்திரங்கள் அவருக்கு சுக்கிர வீட்டு நட்சத்திரம். அவர்கள் பிறந்திருக்கிறது யாரு வீட்டுலன்னா குரு வீட்டுல. குரு சுக்கிரன் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? குரு சுக்கிர மங்கள யோகம் இல்லையா? அப்புறம் 40 இடத்துல வாய் வாங்கணும், 30 இடத்துல வீடு கட்டணும், 40 இடத்துல சந்தோஷமா இருக்கணும், என்ன 25 இடத்துல கார் வச்சுக்கணும்னா அதுதான் காரணம். அப்படியெல்லாம் வரும். ஆனால் அதில் எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு 2 பேரும் கொஞ்சம் இறக்கமடைச்சு தர்மச்சந்திரனை விட்டு கொடுக்கணும், தர்மச்சந்திரன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த ராசியில் உள்ளவர்கள் அரசியல் பதவிகளில் இருக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர்கள் அந்த ராசி, அதுதான் உண்மை. அதே நேரங்களில் அந்த ராசியில் உள்ளவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள், தோல்வி, துயரம், கண்கலக்கம், கடுமையான பண நெருக்கடி, மனக்குழப்பம், மாமன் வச்சின உறவுலையும் பிரச்சனை, தாய் வழி உறவுலையும் பிரச்சனை, பொண்ணை கொடுத்த வகையிலையும் பிரச்சனை, நம்ம பொண்ணு எடுத்த வகையிலையும் பிரச்சனை, அக்கா தங்கச்சி எனக்கு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் சண்டை போடும், தாயோட பிறந்த அண்ணன் தம்பி மாமன் வரத்து போக்கு இல்லாமல் ஒதுங்கி ஓடி போயிடுவான். ரெண்டாவது அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க ஒற்றுமை இருக்காது. நீ என்ன வச்சுக்கிட்ட, நான் ஒன்றை வச்சுக்கிட்டேன், நீ அங்கே நின்று கண்ணுக்கிட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு பிரிவாங்க. இப்படியெல்லாம் உண்டு. வெளிப்படையில் செல்வாக்கு அந்தஸ்து சிரிச்ச முகமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நெருப்பு மாதிரி ஒரு கரைச்சலும் சட்டையும் பிரச்சனையும் தனிச்சிராதிக்குள்ள புழங்கும். அது மாதிரி வெளியில மூடி மரப்போ அது எப்படி கொள்ள தலை திறந்துக்கிட்டு வெளியே காட்டிடும். இன்னும் நாருக்குள்ள சண்டையாகும்னு அங்கே வேலை செய்கிற பொம்பளை வெள்ளாடியா சொல்லிட்டு போயிடும். உண்டு தனுசு ராசிக்காரவர்களுக்கு உலகத்தில் உள்ள உயிரின தனுசு ராசியில் உள்ள அத்தனை ஆண் பெண் அத்தனை பேருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் அவர்கள் முன்னுக்கு வந்திருக்க முடியாது. அவர்கள் வயசுல 8 வயசுலேருந்து 38, 40 வயசு வரைக்கும் கஷ்டத்தை அடைஞ்ச பிறகுதான் அவர்கள் வெற்றியை காண முடியும். ஆனால் பதவி பட்டத்தோடையும் பேர் புகழோடையும் அந்த கௌரவ அந்தஸ்தோடையும் மரியாதையோடையும் வாழ்ந்திருக்கணும், வாழ்ந்துக்கிட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு பட்ட பதவிகள் உண்டு, சட்டத்திட்டங்கள் உண்டு, அரசாங்க செல்வாக்கு உண்டு, கவர்மெண்ட் பவர் உண்டு. அதே நேரத்தில் பாதி பேர் அரசியல் செல்வாக்கு உண்டு. இந்த மாதிரி நிலை. ஆனால் பெருமுடியான தோல்விகள்லாம் கடந்துட்டார்கள். இப்போ நானா பாடிடுவேன், தோல்வி என்னும் வாழ்க்கையில் காலம் கழிக்கிறேன்னு அவர்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கு. இருந்தாலும் தனுசுக்கு இப்போ நல்லா இருக்கு. ஆனால் அவங்க நிறைய பண பிரச்சனையில், கடன் பிரச்சனையில், மனசோர்வில், தற்கொலை பண்ண முயற்சிகள் எல்லாம் நிறைய பேர் அந்த நிலைகள்லாம் நடந்து போச்சு. இந்த 4-5 வருஷத்துக்குள்ள கடந்த 4-5 வருஷத்துக்குள்ள இது நடந்து போச்சு.
ஊரை விட்டு ஓடிடுவோமா, இல்லை எங்கேயாச்சும் தொங்கிடுவோமா, இல்லை வேற ஏதாவது பண்ணிடுவோமா, இந்த குடும்பமே வேண்டாம், இந்த பொண்டாட்டியே வேண்டாம், இந்த ஊரே வேண்டாம், உறமுறையே வேண்டாம், அப்படியெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கடந்து என்னமோ கடல் வந்து ஒரு வெள்ளம் கடந்து புயல் கடந்த பூமி மாதிரி அவங்க வாழ்க்கை இருந்திருக்கும். இருந்து இன்னைக்கு ஒரு இயற்கை வளமாக நல்ல அடிப்படை வீடாக குடமாக மாறி வாழ்ற வாழ்க்கை வந்துகிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி நீடிக்கும் இறைவன் சனி பகவானுடைய அனுகிரகத்தால். சூப்பர் சூப்பர், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க.